ஏ பொங்குடி, வா பூங்குடி. அந்த சேர் எடுத்து போட்டு உட்காரு. அப்புறம் எப்படிடா இருக்க? உடம்பெல்லாம் சரியாயிருச்சு. ஆனா மனசுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன், என்னாச்சு? நீயும் நானும் ஒரே ரத்தம் இல்ல? நீதான் ரத்தம் கொடுத்து காப்பாத்துறன்னு சொன்னாங்க. ஒரே ரத்தம்னு சொல்றத கேக்குறப்பதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உன்ன மண்டைய உடைச்சிருக்க கூடாது, வாய உடைச்சிருக்கணும். ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ மட்டும் வரலனா என்னை காப்பாத்திருக்கவே முடியாது. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. அப்படி பார்த்தா இத்தனை வருஷமா மாமா தான் என்னை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்ப நான் எப்படி அவருக்கு தேங்க்ஸ் சொல்றது? சரி சரி, நமக்குள்ள என்ன ஒண்ணும் இல்ல, விடு. இந்தா குடி. என்னது இது? பாய்சன். ஓ, அப்ப கூட குடிக்கிறேன். டேய், பாய்சன்னு சொன்னேன்டா. அதனாலதான் கேட்டேன். என் கையால உனக்கு பாய்சன் குடிச்சா கூட அது உனக்கு டேஸ்டா தான் இருக்கும்ல? சேச்சே, அப்படிலாம் இல்ல. நீ பாயாசம் வச்சாலே பாய்சன் மாதிரி தான் இருக்கும். இப்ப பாய்சன் குடுக்கற, அப்ப பாயாசம் மாதிரி தானே இருக்கும். மாமா, என்னாச்சு மாமா? அகில இங்க இப்படி அடிபட்டு கிடக்குறான், இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன்னு கோவமா? இல்லம்மா, நீ இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா வேற என்ன மாமா? இல்ல, உன் வீட்டுக்கு வந்து உன் கண்ணு முன்னாலேயே உங்க அப்பன் கழுத்துல அருவா வச்சிட்டேன். அது குற்ற உணர்ச்சியாவே இருக்குமா? உன் கண்ணு முன்னால அப்படிலாம் நடந்துகிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த கோவம் கூட வரலனா நம்மளால மனுஷங்களாவே இருக்க முடியாது மாமா. நீங்க அருவாலை எடுத்துட்டீங்களே தவிர நீங்க வெட்ட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க தங்கச்சி தான் பயந்து போய் அழுதாங்க. உங்க தங்கச்சியை விட எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும் மாமா. இதுக்கு போய் நீங்க எதுக்கு இவ்ளோ கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? அப்படி பார்த்தா என்ன பெத்தவர் தானே அகிலன் அடிக்க ஆள் அனுப்பியிருக்காரு. அப்ப அதுக்காக அவர் முகத்துல நான் முழிக்காமலே இருக்க முடியுமா? அவர் பண்ண தப்பு அவரோடவே போட்டும் மாமா. நாம எப்பவும் போலவே இருப்போம். என்ன சொல்றீங்க? நீ எப்பவுமே பெரிய மனுஷி தானடா. ஆமா, அத்தை எங்க மாமா? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, அதுக்காக எல்லாம் ரெடி பண்ண போயிருக்கா. ஓ, என்னடா நான் வச்சு கொண்டு வந்த கஞ்சி எப்படி இருக்கு? சாக்கிக்கல. இருந்தாலும் இன்னொரு டம்ளர் கூட. உனக்கு போய் கொண்டு வந்த பாரு, டம்ளர் குடுறா. ஏ ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னொரு டம்ளர் கூட. 2 நாளா நல்ல சாப்பாடே இல்ல. தெரியுதுல்ல, அப்ப அடக்க உடக்கமா இருக்கணும். இந்தா குடி. சரி போங்கடி, நீ கிளம்பு. உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா? அவர் என்ன உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணி போட்டுருவாரா? அப்படி நினைச்சுதானே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்காரு. அவரை விடுங்க மாமா. கோவத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. எல்லாமே சரியாயிடும். சரிம்மா, நீ கிளம்பு. நாங்களும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். அவ வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரி மாமா. சரி மாமா, நானும் கிளம்புறேன். சரி, வரேன்டா. பாத்து போ. சரி, நான் பாத்துக்கிறேன். பாய். அம்மாடி, என்னம்மா இந்த பக்கம்? இல்ல, என்னோட மாமா பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க என் பையனை தான் பார்க்க வந்தியோன்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டம்மா. உங்க பையனுக்கு என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. யாரோ ஒரு படுபாவியால
என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, நான் பிரேக் கட் பண்ணதுனால தானே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீயே வந்து பாருமா. வாமா, வந்து பாரு. இங்க பாருமா, எல்லாரும் பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஆனா நான் சத்தியமா சொல்றேன், என் புள்ள யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அவனால ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் பண்ண முடியாதுமா. அவ்வளவு நல்லவன். அவனை இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து போட்டாங்கம்மா. தாய் இல்லாத புள்ள, அந்த கடவுள் ஏன் இப்படி ஒரு கொடுமையை கொடுக்கணும்? யாரோ செஞ்ச பாவம் இப்படி என் புள்ள தலையிலேயே வந்து விடியணும். அவன் பொழைப்பானா மாட்டானான்னு கூட தெரியலம்மா. ஐயோ அங்கிள், ஏன் இப்படி சொல்றீங்க? இவனை பெத்தவ இவனுக்கு 3 வயசு இருக்கும் போதே செத்து போயிட்டா. இத்தனை நாளா தனியா தானமா இருந்தா, அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதானே. இப்ப எதுக்காக என் புள்ளைய மேல வான்னு கூப்பிடுறா? அவனும் போயிட்டான்னா அப்புறம் நான் எதுக்குமா உசுரோட இருக்கணும்? அப்படிலாம் எதுவும் நடக்காது அங்கிள். சாரி அங்கிள். ஏம்மா, நீ எதுக்குமா சாரி கேக்குற? நீயா ஆக்சிடென்ட் பண்ண? என் புள்ள விஷயத்துல அந்த ஆண்டவன் ஓர வெஞ்சனை பண்ணிட்டாமா. பிறந்ததுல இருந்து அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இருக்கிற மிச்ச நாள்லயாவது அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி அம்மாவா இருந்து அவனை பார்த்துக்குவான்னு நினைச்சேன். இப்ப எதுவுமே இல்லாம ஆயிப்போச்சுமா. எல்லாமே போச்சு. இப்ப என் பிள்ளைய காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான். இனிமே அவன் அம்மா கிட்டயே போகட்டும். இங்கிருந்து என்ன பண்ண போறான்? அவன் அம்மா கிட்டயே போகட்டும்.